ஃப்ரெண்ட்ஸ், இந்த முதலீட்டுக்களம் பதிவில் நாம பேச போற தலைப்பு சீன செயலிகளின் தடை, பொருளாதார விளைவுகள். பரபரப்பாக பேசப்படுகின்ற இந்த டிக்டாக் உட்பட்ட செயலிகளின் தடை அப்படி என்ன செய்துவிடப் போகிறது? எத்தனையோ நாடுகளில் எத்தனையோ செயலிகள் தடை செய்யப்பட்டு இருக்கின்றன. சீனாவே எத்தனையோ அமெரிக்க செயலிகளை தடை செய்து தன் நாட்டிற்கு தானே செயலிகளை உருவாக்கி இருக்கிறது. இப்போ அமெரிக்கா உருவாக்கிய செயலிகள் அனைத்துமே பொது மேலாண்மை நிறுவனங்கள். அதாவது நிறுவனங்கள் அரசுக்கு சம்பந்தப்பட்டவை அல்ல, மக்கள் பணத்தை கொண்டு உருவாக்கப்பட்ட நிறுவனங்கள், பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ், பங்குச்சந்தையில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள், வெளிப்படைத்தன்மையை அதிகமாக காட்ட வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள். அப்படிப்பட்ட நிறுவனங்களின் செயலிகளை சீனா ஏன் தடை செய்தது என்ற கேள்வியை நாம் முதலில் கேட்போம். சீனா தடை செய்வதற்கான காரணங்கள் நிச்சயமாக அந்த நாட்டின் மக்கள் எப்படி சுதந்திரத்தை அனுபவிக்க வேண்டும் என்று அரசு கட்டுப்படுத்த விரும்புகிறது என்ற அடிப்படை கொள்கையின் சார்ந்ததுதான் அந்த முடிவு. அப்போ ஒரு செயலியை பயன்படுத்தும் போது அந்த நுகர்வோர் எப்படிப்பட்ட சுதந்திரத்தை அவங்க அடைய வேண்டும் என்று அரசு தீர்மானிக்க வேண்டிய இடத்துல சீன செயலிகள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட செயலிகள் தான் இந்தியாவிற்குள் ரொம்ப பாப்புலராகவும் ஆனது. அப்போ நாமும் கிட்டத்தட்ட அந்த சீன பிரஜைகள் போலத்தான் அந்த செயலியில் இருக்கிறோம் என்பதை உணராமல் எத்தனையோ பேர் நாம இந்த செயலிகளை தொடர்ந்து உபயோகப்படுத்தி வருகிறோம். இந்தியாவில் தொடர்ந்து நிலவி வருகின்ற இந்த பிரைவசி சார்ந்த டிபேட், என்னுடைய சொந்த தகவல்களை மற்றவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது என்று பலரும் வாதிட்டு வருகிறார்கள். அதை பற்றி பெரிய சர்ச்சைகளை ஏற்படுத்தி வருகின்ற அதே நேரத்தில் அந்த சர்ச்சைகளை யாரெல்லாம் உருவாக்குகிறார்களோ அவர்களே இந்த சீன செயலிகளுக்கு ஆதரவாகவும் பேசுவது வருத்தத்தையும் ஒரு பக்கம் கோபத்தையுமே கொடுக்கிறது. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுடைய டைமிங்கை வேணா நம்ம குறை சொல்லலாம், ஆனால் இதன் விளைவுகளையும் அதனுடைய நோக்கத்தையும் நம்ம நிச்சயமா குறை சொல்லக்கூடாது. ஏன்னா அது நம்ம சம்பந்தப்பட்டது. அடிப்படையில் ஒரு செயலியை பயன்படுத்தும் போது அந்த நுகர்வோர் அந்த நிறுவனத்துக்கு எதுவும் கொடுக்கறது இல்லை, நம்ம பணம் எதுவுமே செலுத்துறது இல்லை, நமக்கு ஃப்ரீயா கிடைக்குது. அப்படித்தான் நம்ம நினைக்கிறோம், ஆனால் அது உண்மை இல்லை. ஒரு செயலியை பயன்படுத்தும் போது நாம அந்த நிறுவனத்துக்கு நம்மை பற்றி எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உரிமையை கொடுக்கிறோம். என்னென்ன உரிமைகள்? முதல்ல, நாம பேசுற எல்லா போன் காலையும் அவங்க கேட்கலாம். ரெண்டாவது, நம்ம கிட்ட இருக்கிற எல்லா போட்டோஸையும் எடுக்கலாம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா மெசேஜஸையும் அவங்க படிக்கலாம். இப்படி ஒன்னொன்னுக்கும் பர்மிஷன் வாங்கிக்கிறாங்க. இந்த பர்மிஷனை நம்ம யோசிக்காம கொடுக்குறோம். கொடுக்கும்போது இது இந்த சேவைக்கும் இந்த பர்மிஷனுக்கும் என்ன சம்பந்தம் நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அப்படி சீன நிறுவனங்களுக்கு நாம கொடுத்துருக்கக்கூடிய பர்மிஷன்ஸ் நிறைய. அந்த பர்மிஷன்ஸை எப்படி அவங்க பயன்படுத்துறாங்கன்றது நமக்கு தெரியாது. ஒரு விதத்தில் செயலிகள் எந்த நாட்டிலிருந்து வந்தாலும் இன்னும் பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் நாம யாருமே வேறுபட முடியாது. அது மட்டுமல்ல, அந்த செயலியில் வரக்கூடிய தகவல்களை அவர்கள் நம்ம நாட்டிற்கு எதிராகவோ அல்லது நமக்கு எதிராகவோ பயன்படுத்தக்கூடாது. அதற்கான எந்த விதமான தற்காப்பு நடவடிக்கைகளும் இன்னைக்கு இல்லை. இதையெல்லாம் ஏற்படுத்த வேண்டிய இடத்துல, ஒரு பொறுப்பான ஒரு இடத்துல அரசு இருக்கிறது. அப்ப அதை அரசு நிச்சயமாக உருவாக்க வேண்டும். இந்த பிரச்சனை இந்தியாவுக்கு மட்டுமல்ல, அனைத்து நாடுகளுக்கும் இருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமான செயலியை பேன் பண்றாங்க. டெக்னாலஜியோட கேபிட்டல்னு சொல்லக்கூடிய சிலிகான் வேலியில கூட, கலிபோர்னியா ஸ்டேட்லயே கிளாஸ் ஆக்ஷன் ஸ்டூட்ஸ் போட்டிருக்காங்க நுகர்வோர். என்னன்னாக்கா, டிக்டாக் நிறுவனம் தங்களுடைய தகவல்களை சீனாவில் தங்களுடைய பர்மிஷன் இல்லாம சேகரித்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் அந்த வழக்கினுடைய சாராம்சம். இன்னும் போயிட்டு இருக்கு இந்த வழக்கு. இந்த காரணங்களுக்காக டிக்டாக்கை பேன் பண்ணணும் அப்படின்னு கலிபோர்னியால வழக்கு இருக்கிறது.
டெக்னாலஜியை எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம், அது வந்து நமக்கு வந்து இன்னும் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும், அதை யூஸ் பண்ணி நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ளலாம், நம்ம இன்னும் அதை இன்னும் சந்தோஷமாக இருக்கலாம், அதை உபயோகப்படுத்தி கொண்டு அதில் நமக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்து சார்ந்து வாழக்கூடிய ஒரு சமூகம் சிலிகான் வேலி. கலிஃபோர்னியா மாகாணம் அதற்கு ஒரு பெரிய சான்று. அந்த ஒரு ஊர்லேயே இந்த மாதிரி ஒரு பேன் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருகிறது என்றால் அதன் முகாந்திரத்தை நாம் வந்து உணர வேண்டும், அதை மதிக்க வேண்டும். ஒருவருடைய தகவல்களை அவருடைய பர்மிஷனே இல்லாமல் எடுத்துட்டு போறது, ஒருவருக்கு அவருடைய பர்மிஷனே இல்லாமல் அக்கௌண்ட் ஓபன் பண்றது, இதையெல்லாம் இந்த நிறுவனங்கள் செய்திருப்பதாக அந்த வழக்கு சொல்கிறது. அந்த வழக்கு தீர்மானத்துக்கு வரும்போது அது எப்படி போகும்ன்றதை நம்ம இன்னும் தொடர்ந்து பார்க்க வேண்டும். ஆனால் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருப்பதை ஒரு வளர்ந்த நாட்டிலேயே, அதுவும் தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு பெரிய ஒரு அமைப்பை இருக்கக்கூடிய ஒரு மாகாணத்தில் இந்த மாதிரி ஒரு சர்ச்சை கிளம்புகிறது என்றால் அதன் முகாந்திரத்தை நம்ம மதிக்க வேண்டும். ஓகே, இந்த பேனுங்கிறது பர்மனண்டான்றது அடுத்த கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை அப்படி பார்க்கவில்லை. ஏன்னா இதுல அந்த இன்வெஸ்டர்ஸ் நிறைய பணத்தை போட்டிருக்காங்க, அவங்க நிச்சயமா இதுக்கு பொறுப்பாளியாக இருக்க வேண்டும். அப்ப அவங்க போய் அவங்க அரசு கிட்ட லாபி பண்ணணும், நிச்சயமா செய்வாங்க. ரெண்டாவது, எல்லா நிறுவனங்களும் சந்தை சார்ந்து இருக்க வேண்டும். நீங்க வந்து இந்த மார்க்கெட்டை பிடிக்கணும், இந்தியன்ஸோட அட்வர்டைஸ்மெண்ட் பணம் வேணும், எல்லாம் வேணும்னு இருக்கும்போது நீங்க அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கும் வரைமுறைகளுக்கும் நீங்க கட்டுப்பட வேண்டும். அதற்கு எல்லா நிறுவனங்களும் கட்டுப்படுவார்கள் என்பதே என்னுடைய அடிப்படை நம்பிக்கை. இந்த பேனை வந்து நெகோசியேட் பண்ணுவாங்க, நிச்சயமா வந்து அரசின் எல்லா விதிகளுக்கும் அவர்கள் கட்டுப்பட உடன்படுவார்கள். அது மட்டுமல்ல, ஒருவேளை நிறுவனம் உரிமை சார்ந்த பிரச்சனைகள் அந்த நிறுவனம் மறுபடியும் இயக்கத்திற்கு வருவதற்கு தடையாக இருந்தால் அந்த நிறுவனத்தையே விட்டு போவதற்கு கூட அவங்க ரெடியா இருப்பாங்க. அப்ப அவங்க வேற நமக்கு ஏற்புடைய நிறுவனங்களுக்கு அந்த உரிமையை விட்டு கொடுக்க அவங்க ரெடியா இருப்பாங்கன்றது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. ஸோ இந்த செயலிகள் ஒரேடியா போயிடுமா, இனி வரவே வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அதை அப்படி பார்க்கல. வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஆனால் அவங்க நம்ம நாட்டினுடைய சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு, நம்ம அரசு சொல்லக்கூடிய எல்லா விதிகளுக்கும் கட்டுப்பட்டு, நம்முடைய பிரைவசி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க வந்து நிச்சயமாக அவங்க சரி செய்து கொண்டு அதுபடி அவங்க வந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு, அதே போல ஓனர்ஸ் யாருங்கிறத வெளிப்படைத்தன்மையாக அரசுக்கு சொல்லி இதெல்லாம் பண்ணாங்கன்னா மேபி அவங்க திரும்பி வர முடியும். அப்படி ஒருவேளை அவங்க இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு அரசோட வேறுபட்டார்கள் என்றால் அது அவர்கள் விருப்பம். நம்ம நாட்டில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு சேவை, ஒரு நிறுவனம் நம்ம அரசு சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட வேண்டிய இடத்தில் தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அளவில்லாத சுதந்திரத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல எந்த நாடுமே இல்லை, நாமும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் என்னை பொறுத்த மட்டும் இந்த 59 ஆப்ஸுக்கும் ஒரு பார்வை. இங்க இருக்கணும்னா நீங்க நம்ம நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட வேண்டியிருக்கும். அப்படி கட்டுப்பட்டால் நிச்சயமாக அரசு வந்து பரிசீலனை செய்து ஆய்வு செய்து உரிய நடவடிக்கைகளை எடுத்து தன்னை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு மறுபடியும் இயக்கத்துக்கு அலோவ் பண்ணலாம். அப்படி ஓனர்ஷிப் தான் இஷ்யூனாக்கா ஓனர்ஷிப் மாற்றி அமைப்பதற்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அந்த நிறுவனங்களுடைய அந்த ஓனர்ஷிப்பை மாற்றிக்கொள்வதற்கு நிறைய பேர் ரெடியாகவும் இருப்பாங்க. ஏன்னா இந்தியா ஒரு மிகப்பெரிய சந்தை, நம்ம சந்தை தான் நம்முடைய பலம். அதை நம்ம வந்து நாமளே மதிக்காம அடுத்தவனுடைய உரிமையாக நினைக்கிறது நம்முடைய பலவீனமாக ஆகிவிடும். ஸோ அந்த ஒரு இடத்துல தான் நாம இந்த விஷயத்தை பார்க்கணும். அந்த பார்வை தான் நமக்கு நல்லது என்று சொல்லி இந்த பாட்காஸ்டை கம்ப்ளீட் பண்றோம். தொடர்ந்து முதலீட்டு களம் பாருங்கள். இது போன்ற பல விஷயங்கள்ல என்னுடைய கருத்துக்களை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்வேன். நீங்களும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. முதலீட்டு களம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.